இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இருங்க, ஒரு 2 மினிட்ஸ் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மலர் லைஃப் ஸ்டைல் vlog. இன்றைக்கி நம்ம வந்திருக்குது ஒரு புது கண்டென்ட் வீடியோக்காக. இது வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு குட்டி கார்டன் வீடியோ. இந்த கார்டன் காட்டும்போதே ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், இந்த செடிங்களெல்லாம் எப்படி பராமரிக்கிறதுன்னுட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து, யார் வீட்டில் எந்த செடி இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு மணி பிளான்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். எங்கள் வீட்லேயும் அதே மணி பிளான்ட்டு தான் ஃபஸ்ட்டு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். மணி பிளான்ட் வந்து எங்கள் வீட்டில் சூப்பராக வளர்ந்துருக்கு. இது வந்துட்டு நாங்கள் ஒரு ரெக்டாங்குலர் பாட்டில் வச்சுட்டு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொடி கொஞ்சம் பரவுறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக. இதுக்கு நாங்கள் வந்துட்டு கஞ்சி தண்ணியெல்லாம் வந்து கீழே ஊற்றாமல் ஆறின பிறகு இந்த செடிக்கு நாங்கள் ஊற்றுறோம். நல்லா செழிப்பாக வளருது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து வெத்தலை கொடி. இதுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு ரெக்டாங்குலர் பாட் வச்சுட்டு ஸ்டாண்டெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்கோம். இது வந்துட்டு நாங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சுட்ருக்கோம். ஆக்சுவலி இது வந்து நாங்கள் செமி ஷேடட் பிளேசஸில் வைக்கணுமா இருக்குது. அப்படி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா அகலமாகவும் நல்லா செழிப்பாகவும் வளரும். பட் எங்களுக்கு இந்த டைரக்ட் சன்லைட்டு தான் இப்போதைக்கு எங்களுக்கு இருக்குது. நாங்கள் இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் கூடிய சீக்கிரம். இந்த பாட்லேயே வந்துட்டு ஒரு துளசி செடியும் இருக்குது. வெத்தலை துளசி எல்லாம் வந்துட்டு பூஜைக்கு யூஸ் ஆகிறதால ஒரே பாட்டில் இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் விட்டுட்ருக்கோம். இதை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. கார்டன் வச்சுருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஒரு 7-8 வெரைட்டி இருக்கிற செம்பருத்தி கூட வச்சுருப்பாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கோம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த எல்லோ கலர், நல்லா பிரைட் எல்லோ கலரில் உள்ளே வந்துட்டு ரெட் இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி, ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்துட்டு செம்பருத்தி தான். இது வந்துட்டு 5 இதழ் இருக்கிற மாதிரியான சிங்கிள் பெட்டல் இருக்கிற ஒரு செம்பருத்தி செடி. இது வந்துட்டு ரெட் கலர் டபுள் லேயர் இருக்கிற செம்பருத்தி செடி. இதில் வந்துட்டு இப்போதைக்கு பூ இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு சிங்கிள் லேயர் இருக்கிற செம்பருத்தி செடி. இந்த 2 செடியிலும் மட்டும் பூ இல்லை இப்போ செம்பருத்தி செடியில். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து 2 மல்லி செடி. இப்போ வந்துட்டு ரெய்னி சீசன் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம். இது வந்துட்டு ஒரு 2 லேயர் இருக்கிற மல்லிப்பூ செடி. இது அடுத்ததாக இன்னொரு வந்து மல்லிப்பூ தான். இது வந்து நல்ல குண்டு மல்லி. இது இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு வீடெல்லாம் இல்லாமல் பாட் வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நாங்கள் வந்துட்டு கோகோ பீட்டு, அப்புறமா நிறைய அந்த பழ வேஸ்ட்டு, அந்த மாதிரி இதெல்லாம் பழத்தோல்கள், அப்புறமா காய்கறி தோல், இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் இதில் ஆட் பண்ணுறோம் நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்காக. இது கூட ஒரு மல்லிப்பூ செடி தான். நம்ம வந்து காலையில் முதல்ல கார்டனுக்கு வரும்போதே நம்ம 3 விஷயம் பண்ணுமா இருக்கோம். ஒன்று வந்துட்டு இந்த வீடெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டுமா இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றணுமா இல்லையான்னுட்டு இந்த ஃபிங்கர் உள்ளே விட்டு பார்த்தோம்னா நல்ல ஈரம் இருந்தால் தண்ணி தேவையில்லை, கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தண்ணி ஊற்றணுமா இருக்கும். அடுத்தது வந்துட்டு காஞ்ச இலை ஏதாவது இருந்தால் அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும். அப்புறமா பிளான்ட்ஸ் ஏதாவது சிக்காக இருக்கா அப்படின்றத கூட நம்ம செக் பண்ணி ரெகுலராக அதை பார்த்துட்டே வரணும். இப்போ நம்ம பார்க்க போகிற செடி வந்து டாலியா, அதாவது டெரி பூன்னெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இது பாருங்கள், இந்த பர்பிள் கலரில் வச்சுருக்கோம். இப்போ தான் இதில் வந்து நிறைய மொட்டெல்லாம் விட ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இது வந்துட்டு நவம்பர் மாதிரி டைமில் வந்து நல்லா நிறைய பூ பூக்கும். இது வந்துட்டு ஒரு கிழங்கு வெரைட்டியை வச்சு வளர்க்குற செடி இது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வாட்டர் லில்லி. இது வந்துட்டு நான் லால்பாக்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது கூட ஒரு கிழங்கு வெரைட்டி தான். இது இன்னும் வந்துட்டு என்ன கலர்னு எங்களுக்கு தெரியல. இது வச்சு வந்து ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்குது.
வீட்டில் வந்து 5 வெரைட்டி ஆஃப் ரோசஸ் வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் வந்து டிஏபி காமனாக போடுவாங்க, பட் நாங்கள் அதெல்லாம் போடுறதில்ல. டீத்தூள் பவுடரு, முட்டை தோல், அதை வேக வச்ச தண்ணி, அப்புறமா வந்துட்டு வாழைப்பழ தோல் வந்து முக்கியமாக பொட்டாசியத்துக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதை பார்த்திங்கன்னா இது வந்து சாதாரணமாக செடி வாங்கிட்டு வந்து வளர்த்தோம்னா வந்துட்டு இந்த அளவுக்கு 5 ரோசஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நிறைய ரோசஸ் எல்லாம் வந்து வளர்றதில்ல. நாங்கள் வந்துட்டு நேச்சுரலாக ஆர்கானிக்காகவே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து காம்போஸ்ட் பண்ணி பழத்தோல் அந்த மாதிரி எல்லாம் போடுறதுனால வந்துட்டு இந்த அளவுக்கு ரோசஸ் அதிகமாக கொடுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸு. ஆனால் இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் ஃப்ளவர்ஸ் விட்டு முடிஞ்சிருக்கு. இது வந்து கட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஃபேண்டா ஆரஞ்ச் ரோஸு. 5 வெரைட்டி இதில் இருக்குது. மண் வந்து எப்பவுமே ஈரம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறமா வந்துட்டு அடிக்கடி இதை வந்து கிளறி விடணும். நான் கையில் கிளறிட்டு இருக்கேன், பட் டூல் வந்து யூஸ் பண்ணி தான் கிளறணும். டூல் இருக்குது, பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி கிளறி விட்டுட்டு இருக்கேன். இந்த பிளான்ட் வந்துட்டு பேபி பிங்க் கலர் ரோஸு. இது வந்துட்டு இப்போது ஃப்ளவர் இல்லை, பட் நான் வந்து பிக் அட்டாச் பண்ணுறேன். டபுள் கலர் ரோஸ் இது. இது வந்து ஒரு அழகான போகன்வில்லே செடி. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து வாடாமல்லி கலரில் இருக்குது. இது வந்துட்டு ஆக்சுவலி ரெட் கலர் போகன்வில்லே பிளான்ட்டு. இதில் வந்து நாங்கள் கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம். ஒயிட்டு, அப்புறமா வந்துட்டு ஒரு பிங்க் கலர் சேர்த்து 3 கலர் கிராஃப்டிங் பண்ணியிருக்கோம். இது ஃப்யூச்சரில் எப்படி வளருதுன்னு தெரியல. நான் எப்பயாவது ஒரு வீடியோவில் வந்துட்டு இந்த பிளான்ட் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் ஃப்யூச்சரில் வளர்ந்த பிறகு காட்டுறேன். நான் இது வந்து ஒயிட் கலர் போகன்வில்லே. இது வந்துட்டு தமிழில் வந்து காகித பூன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் போகன்வில்லேன்னு சொல்கிறோம். இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்துட்டு டியூப் ரோஸ் பிளான்ட்டு. இது வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் லால்பாக் ஃப்ளவர் ஷாப் இருந்தப்போ நான் இந்த 3 வெரைட்டி 3 கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். 3 வந்துட்டு 1 மந்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது 2 பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இதில் ப்ராப்பர் ட்ரைனிங் சிஸ்டம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரெல்லாம் வந்துடுச்சுன்னா சரியான ட்ரைனிங் இல்லைன்னுட்டு அர்த்தம். அதனால் வந்துட்டு இதை ப்ராப்பராக ட்ரைனிங் ஆகணும். தண்ணி வந்து கீழே வடிஞ்சு போகணும். இதை வந்துட்டு தமிழில் சம்பங்கி பூன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே சுகந்த்ராஜா பூன்னு சொல்லுவோம். ஹிந்தியில் ரஜினிகந்தான்னு சொல்லுவாங்க. இதை டியூப் ரோஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது தமிழ் நேம் வந்து கூகுளில் சம்பங்கின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் இமேஜஸ் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு இதில் ஃப்ளவர்ஸ் வளரல, அதனால் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃபயர் கிராக்கர். ஃபயர் கிராக்கர்னா யோசிப்பீங்க, இது கனகாம்பரத்துக்கு பேர் தான் ஃபயர் கிராக்கர் இங்கிலீஷில். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. பட் இதெல்லாம் வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் இந்த கலரை தான் லைக் பண்ணுவோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு இந்த மாதிரி காஞ்சி போச்சுன்னா இதெல்லாம் அப்பப்போ ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து புது பூக்கள் எல்லாம் வளரும். இது வந்துட்டு மஞ்சள் கிழங்கு செடி. கரெக்டாக எங்களுக்கு வந்து பொங்கலுக்கு மஞ்சள் கிழங்கு இதில் வளர்ந்துடும். இது வந்துட்டு சாதாரணமாக டேபிள் ரோஸ்ன்னு சொல்கிறோம். மோஸ் ரோசஸ்ன்னு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு எங்களுக்கு பிளான்ஸ் நிறைய இருக்குது. பட் வந்து கலர் வந்து 3 இருக்குது. ஒன்று வந்துட்டு இந்த மஜெண்டா கலரு, அப்புறம் வந்து ரெட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி டபுள் கலரில் பிங்க் அண்ட் ஒயிட். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு இந்த செடியை வந்து அப்பப்போ வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வந்து முடித்த பிறகு க்ளீனாக கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து திரும்ப திரும்ப நிறைய பூக்கள் பூக்கும். இல்லாட்டி பூக்கள் எல்லாம் அவ்வளோவா வராது. இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நித்திய கல்யாணி செடி. இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது எங்ககிட்ட. ஒன்று ஒயிட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி லைட் மெஜந்தா பிங்க்ல 2 கலர்ஸில் வளர்க்குறோம். இதில் மருத்துவ குணம் கூட நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அப்பப்போ பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து மாதுளம்பழம் செடி. இது வந்து ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு. இதில் வந்து பூக்கள் எல்லாம் அடிக்கடி வருது. பட் வந்துட்டு நாங்கள் பாட்டில் வச்சுருக்கோம். இது வந்துட்டு பெரிய பாட் சைஸ் மாற்றணுமா இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், இருந்தாலும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட் வச்சா இதில் வந்து சீக்கிரமாக காய்க்கும். இது வந்துட்டு எலுமிச்சம்பழம் செடி. இது வந்து 1 இயருக்கு மேலே ஆயிருக்குது. நிறைய பழம் எல்லாம் ஆல்ரெடி வந்து இது ஃபஸ்ட் டைம் பழம் எல்லாம் கொடுத்துருக்கு. எலுமிச்சம்பழம் நிறைய வந்து பாருங்கள்
நிறைய பழம்லாம் கொடுத்துருக்கு, நிறைய குட்டி குட்டியாக நிறைய வந்திருக்கு. இது செகண்ட் டைம் நாங்கள் இப்போது இது பழுத்தா நாங்கள் இதை நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணிடுவோம். இது வந்துட்டு ஆக்சுவலி அம்மா வச்சுட்டு போனாங்க, அம்மா இப்போ இல்லை. இது என்ன செடின்னு எங்களுக்கு தெரில. இது ஆரஞ்சா இல்லை நார்தங்காவா எதுன்னுட்டு தெரியல. நல்ல நீல நீளமாக முள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் இது என்ன பிளான்ட்டாக இருக்கும்னுட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே இருக்கிறது வந்துட்டு புர்சலைன்ட்டு, அதாவது டேபிள் ரோஸ் வெரைட்டிலே இன்னொன்று. இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சால்மன் பிங்க் கலரில் சூப்பராக அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர்ஸு. இது வந்துட்டு ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இது இதுலேயே வந்துட்டு எல்லோ கலர் பிளான்ட் கூட உள்ளே இருக்குது. பட் அது வந்து எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து இன்றைக்கி இல்லை, சால்மன் பிங்க் தான் இருக்குது. இது வந்து டிசம்பர் பூ. இன்னும் ஒரு மாதத்தில் நிறையவே பூக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வளர்ந்துருக்கு இப்போவே. இதுக்கு அடியில் வந்துட்டு சேப்பங்கிழங்கு பசங்க வச்சுருக்காங்க, நல்லா தான் வளர்ந்துருக்கு. இது வந்து வெண்டைக்காய் செடி, 2 வெண்டைக்காய் கூட வந்திருக்கு. இன்னும் நீளமாக வளரும், பட் பிளேஸ் இதுக்கு பத்தலை. இது வந்துட்டு ஹைபிஸ்கஸ் தான், செம்பருத்தி. நல்லா அடுக்கா அழகாக ரெட் கலரில் சூப்பராக இருக்கும். இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது கட்டிங் பண்ணி வச்சு வளர்த்துருக்குறது. இது இது வந்துட்டு நைட் குவீன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு புரட்டாசி மாதத்தில் பூக்கிற இந்த பூவை வந்துட்டு பிரம்ம கமலான்னு கூட நாங்கள் சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு பூ ஒரே ஒரு இலை வச்சா கூட வந்துட்டு இது வந்து செடி வளர்ந்துடும். இது வந்து சீசனில் மட்டும்தான் பூக்கும், அதனால வந்து இது பூவோட பிக் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அடுத்ததாக வந்துட்டு இது அவரைக்காய் செடி, பந்தல் போட்டு விட்டுருக்கோம், வளர்ந்துருக்கு ஓரளவுக்கு. அவரைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளரும், இன்னும் ஒரு மாதத்தில் வளர்ந்துடும். இது வந்து மருதாணி செடி, நாங்கள் ஊர்லேருந்து கட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சது. மெயின் மதர் பிளான்ட் வந்து இறந்துடுச்சு, பட் அதுலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து வச்சு இது வளர்த்துருக்கோம். நாங்கள் வந்துட்டு தலைக்கு எண்ணெய்க்கெல்லாம் வந்துட்டு இந்த மருதாணி, அப்புறம் இங்கேயே கிடைக்கிற வந்துட்டு ஹைபிஸ்கஸ் இதழ், அப்புறம் பூ எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து எங்கள் கார்டனில் இருந்தே நாங்கள் எடுத்து எண்ணெய் காசிக்கிறோம். இது வந்துட்டு முள்ளு கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது வந்து முள்ளு கத்திரிக்காய் தான். இதை வந்துட்டு நாங்கள் க்ரோ பேக்கில் வச்சு வளர்த்துட்ருக்கோம். இதுக்கு வந்துட்டு நாங்கள் காம்போஸ்ட் உரம் தான் போடுறோம். மண் புழு எல்லாம் வளர்ந்து நல்லா அந்த மண்ணை தான் இதுக்கு யூஸ் பண்ணோம். நாங்கள் வந்து எதுவும் வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஆர்கானிக்காக தான் இந்த செடிங்களெல்லாம் வளர்க்குறோம். அடுத்ததான் வந்துட்டு தக்காளி செடி. இது வச்சு வந்துட்டு 2 months ஆயிருக்கும். நாங்கள் வைக்கும்போது வந்துட்டு தக்காளியோட ரேட் வந்து 160 வரைக்கும் இருந்தது. இப்போ பார்த்தா தக்காளியோட ரேட் வெறும் 10 ரூபா தான் வந்திருக்கு. இது விலை வந்துட்டு வெறும் 10 ரூபா தான் இப்போ தக்காளி விலை. பட் என்னதான் வந்துட்டு நம்ம ஹாபிக்காக இந்த செடி எல்லாம் வளர்த்தாலும் வந்துட்டு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து நம்ம கொடுத்து வாங்குறது தான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பாக இருக்கும். அவங்க வைக்கிற அளவுக்கு நம்மளால் கண்டிப்பாக வளர்க்கவே முடியாது. அப்புறம் டொமேட்டோ இல்லாத சமையல், வெங்காயம் விலை அதிகமான வெங்காயம் இல்லாத சமையல் நல்லா நிறைய போடுறாங்க. பட் வந்துட்டு அதில் இருக்கிற எசென்ஷியலான நியூட்ரிஷன் கூட நமக்கு எல்லா டைம்லேயும் தேவைப்படுறது தான். அதனால வந்துட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இது வந்து கருவேப்பிலை செடி. இன்னொரு செடி கூட இருக்குது, பட் நாங்கள் வந்து இது இன்னும் பாட்டில் வைக்கல. கருவேப்பிலை அப்புறம் வெத்தலைலாம் வந்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப கேர் பண்ணி தான் இதை வந்து வளர்க்கணுமா இருக்கும். கொஞ்சம் கேர் பண்ணோம்னா நல்லா பலன் இருக்கும். இது வந்துட்டு கற்பூரவள்ளி செடி. அநேகமாக எல்லார் வீட்லேயுமே இதை வளர்க்குவாங்க. இது தண்ணியே இல்லைனா கூட நல்லா வளர்ந்துடும். இது வந்துட்டு கோல்டுக்கு ரொம்ப நல்லது, அதனால வந்துட்டு எசென்ஷியலாக நாங்கள் இதை வளர்க்குறோம். இது கூட வந்துட்டு கோல்டுக்கு இது மிளகு, கருமிளகெல்லாம் வச்சு சாப்பிட்டா வந்து கோல்டு கொஞ்சம் கம்மியாகும். இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், புதினா. இதில் எப்பயாவது நம்ம யூஸ் செய்கிற வந்துட்டு பிரியாணி, டொமேட்டோ பாத் அந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் செய்யும்போது வந்துட்டு இதிலேருந்தே நாங்கள் வந்து புதினா எடுத்துக்குவோம். அடுத்ததாக வந்துட்டு இது வந்து கருந்துளசி, விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு துளசி காட்டியிருந்தேன், இன்னும் ஒரு 2-3 துளசி கூட இருக்குது. இது வந்து விஷ்ணு துளசி. பின்னாடி இருக்கிறது வந்துட்டு கற்றாழை.
கற்றாழை வந்துட்டு ஆலோவேரா எங்கள் வீட்டில் வேறு பாட்டில் கூட நிறைய இருக்குது. நாங்கள் இது கூட வந்துட்டு எண்ணெய் காசுறதுக்காக அதாவது தேங்காய் எண்ணெயில் இந்த ஆலோவேரா யூஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா வந்துட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூட நாங்கள் வந்துட்டு இந்த ஆலோவேராவையே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நாங்கள் வளர்க்குற செடிக்கு எல்லாமே வந்துட்டு நாங்கள் பழத்தோல் அப்புறம் வந்துட்டு காய்கறி தோல் எதுவுமே வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதில்ல. இதை வந்துட்டு நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு எங்களுக்கு வந்து நிறைய குப்பையை வந்துட்டு நாங்கள் அதிகப்படுத்தாமல் இங்கேயே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வேஸ்டெல்லாம் வச்சு நம்ம செடியை நல்லா வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செடி வளர்க்குறதுனால வந்துட்டு நம்ம டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரலாம். அதோட வந்துட்டு இந்த செடினால் வந்துட்டு நமக்கு வந்து தேவையான ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் இந்த செடியிலேருந்தே நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செடி வளர்க்குறதுனால வந்து வீட்டை சுற்றி வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நமக்கும் வந்துட்டு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதோட வந்துட்டு பார்க்குறவங்க கூட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லும்போது வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கே வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மலர் லைஃப் ஸ்டைல் vlog. அதோட நிலாசோர் ரெசிபிஸ் கூட எங்கள் சேனல் தான், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.